திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவநாயர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஸ்ரீ மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்திலே திரு அண்டப்பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பரும் தன்மை, வளப்பரும் காட்சி, ஒன்றருக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன, இன்னுழை கதிரின் துண்ணனு புரைய சிறிய ஆக பெரியோன் தெரியின், வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும், தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய, மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும், சூக்கமுடு தூலத்து சூறை மாறுதத்து, எரியது வழியின் கொட்கப்பெயர்க்கும் குழகன் முழுவதும், படைப்போன் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன், கரப்பவை கருதா கருத்துடை கடவுள், திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி, கீடம் புறையும் கிழவோன் நாள்தும், அருக்களில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் காண்க, திரள் தீயில் வெம்மை செய்தோன் காண்க, பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் தென்மை வைத்தோன், என்று என்று எனைப்பல கோடி எனைப்பல பிறவும், அனைத்து அவ்வையின் அழைத்தோன் அகுதான்று, முன்னோன் காண்க முழுதோன் காண்க, தன்னேர் இல்லவன் தானையே காண்க, ஏனத் தொல்லையிர் அணிந்தோன் காண்க, காண புலியில் அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைதோறும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னது ஒன்று அவையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க, அற்புதன் காண்க அநேகன் காண்க, சொல்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பத்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரிப்பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க, அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க, நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க, மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க,
நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. தேவரும் அறியா சிவனையே காண்க. பெண் ஆண் அலியரும் பெற்றியன் காண்க. கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. கருணையின் பெருமை கண்டேன் காண்க. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. சிவன் என யானும் தேறினன் காண்க. அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க. குவளை கண்ணி கூரன் காண்க. அவளும் தானும் உடனே காண்க. பரம ஆனந்த பழங்கடல் அதுவே. கருமாமுகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாளர வெறிய வெந்துயர்கோடை மாத்தலை கரப்ப நீடழில் தோன்றி வாளொளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுந்து முரசெறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சரி காந்தள் காட்ட எஞ்சா என்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒருபை தேரினை நீர் நசை வரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வுடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வானப்பேரி ஆற்று அகவையன் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்தம் மாக்கரை பொறுதலைத்து இடித்து ஊழூழ் ஓங்கிய தங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தெழுந்து உருவ அருள்நீர் ஒட்டா அருவரை சந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் வெறி மலர் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேல்மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்டர் உழவரார தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க. கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. எய்தினர்க்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க. கூர் இருள் கூத்தோடு குடிப்போன் வாழ்க. பேரமை தோழி காதலன் வாழ்க. ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. காதலர்க்கு எய்ப்பினில் எய்ப்பு வைப்பு வாழ்க. நச்சு அரவு ஆட்டிய நம்பன் போற்றி என்று தொடங்குகிறார். போற்றி தொடங்குகிறார். இவ்வாறு இறைவனுடைய மிக உயர்ந்த தன்மையை சொல்லி அந்த உயர்ந்த தன்மையிலே அவருடைய இறங்கும் கருணை எவ்வளவு பெரியதாக விளங்குகிறது என்பதையும் சொல்லி அடியருக்காக அவன் இறங்கி வருவதையும் குறிப்பிடுகின்றார். ஈசன் நான் அடிக்கடி சொல்வது போல பேராற்றல் உடையவன் என்பது பெருமை அல்ல, பெருங்கருணை உடையவன் என்பதுதான் அவனுடைய பெருமை. ஈசன் எங்கும் பரவி இருக்கிறவன் என்பது பெருமை அல்ல. நம்முடைய குறைகளுக்கு நம்முடைய துயர்களுக்கு துடைக்கின்றவனாக அந்த இடத்திலே வருகின்றானே, அதுதான் அவனுடைய பெருமை. எனவே ஈசனுடைய பெருமையை என் குணமாக போற்றினாலும் அவனுடைய பரங்கருணை மேல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அவருடைய பரங்கருணை மேல் நமக்கு வளரக்கூடிய துணிவு, அவருடைய பரங்கருணை மேல் நமக்கு இருக்கக்கூடிய உற்சாகம், உத்வேகம், இதுதான் ஆன்மீகம் என்று பெயர். ஈசனுடைய கருணையை நம்புவதுதான் ஆன்மீகம். ஈசனுடைய பேரருள் திறத்தை, அவன் ஆட்சிக்குள் நாம் இருக்கிறோம், நமக்கு நிகழ்வனவெல்லாம் அவனுக்கு அறியாமல் நிகழ்வது அல்ல என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எனவே
பெருமானுடைய பெருங்கருணை மீறி இங்கு எதுவும் நடப்பதில்லை. அவருடைய பெருங்கருணை திறத்தை போற்றி இங்கே பல செய்திகள் கூறுகின்றார். இவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருக்கிற பெருமான், அவருடைய உயர்ந்த நிலையை என்னால் எழுத்துக்களால் சொல்ல முடியாது, எண்ணங்களாலும் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய அந்த பெருமையும், அந்த அளவிற்கு அவருடைய பேராற்றலும் விளங்குகிறது. இந்த அண்டங்களை பற்றிய நம்முடைய மதிப்பீடு கருத்து நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரை தான் வரும். ஆனால் அண்டங்களோ நம் அறிவுக்கு எட்டாதவை. அறிவுக்கு எட்டாமல் அண்டங்கள் இருப்பது போலவே அண்டங்களுக்கும் எட்டாதவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். ஆகையினாலே நம்முடைய கருத்திலே அகப்பட்டு கொள்ளுகிறவன் அல்ல ஈசன், நம்முடைய கருத்திற்கு அகப்படாதவன். ஆகையினால்தான் அது இதில் 2 இடத்திலே சொல்வார், சொல்வதம் கடந்தோன் என்று குறிப்பிடுவார். நாம் சொற்களாலே சொல்லுவது அவருடைய பரந்த பரத்துவத்தை குறித்து விடலாம் என்கிற எண்ணத்திலே அல்ல. அது நம்மால் முடிந்த அளவிற்கு அதனை நாம் செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம்தான். ஒரு சிறு செய்தி நாம் எல்லோரும் பெரிய புராணத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அதாவது திருப்பனந்தாளில் அந்த மூலவரானவர் சாய்ந்திருப்பார், சாய்ந்த நிலையிலே இருந்தார். அவர் சாய்ந்த நிலையிலே இருப்பதை பார்த்த சோழ மன்னனுக்கு, பெருமான் இவ்வாறு சாய்ந்த நிலையிலே இருக்கிறாரே, இவரை நாம் அந்த பானத்தை, சாய்ந்த நிலையில் இருக்கிற பானத்தை நேர்படுத்தி விட வேண்டும் என்கிற அந்த எண்ணமானது அவனுக்கு மனசிலே உதித்தது. பெருமானை சாய்ந்த நிலையிலே ஏன் வழிபாடு செய்ய வேண்டும், நேராகனால் என்ன என்று தோன்றியது. உடனே என்ன செய்தார், தன்னுடைய சேனைக்கு கட்டளை இட்டார். சேனாதிபதியை அழைத்தார். நீங்கள் ஆவண செய்யுங்கள், அது நேராக ஆக வேண்டும், சாய்ந்திருக்கிறது என்று கூறினார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே செல்லுகிறார். சிவலிங்கத்தை நேராக நிமிர்த்துவதற்காக ஒரு குதிரையை கயிற்றிலே கட்டி அதனை இழுக்கச் சொன்னார். ஒரு குதிரைக்கு அது ஒன்றும் சாய்வதாக இல்லை. பிறகு 2 குதிரைகளை கட்டினார். 2 குதிரை, 2 குதிரை ஒன்றுக்கு பின்னால் ஒன்று. அந்த குதிரை இந்த குதிரையை இழுக்கும், இந்த குதிரை இந்த கயிற்றை இழுக்கும், கயிறு சிவலிங்கத்தை. 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. அப்போ அவன் உடனே என்ன பண்ணான், குதிரை தான் முடியல, யானையை வச்சு முயற்சி செய்வோம்னு யானையை வச்சு முயற்சி செய்தான். 1 யானை, 2 யானை, 3 யானை, அசைஞ்சு கூட கொடுக்கல. அது வீரர்கள், போர் வீரர்களை எல்லாம் அழைத்து ஒரு 25 பேர் 30 பேர் இழுங்கணும். யானையே இழுகலை, நம்ம இழு, எல்லாரும் இழுத்து பார்க்குறாங்க, நேராகவே ஆகலை. சோழ மன்னன்ட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தார் தளபதி, இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் சாமியை நேராக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்த உடனே, சாமி நீங்கள் நேராகவே அவரை பார்க்க முடியாதுன்னு தோணுது, இப்படிதான் இருப்பார் போல இருக்கு, அவரை நேர்படுத்த முடியவில்லை அப்படின்னு இயலாமையை தெரிவித்து விட்டார். அரசன் மிகவும் வருந்துகிறான். சரி, இன்னும் ஏதாவது முயற்சி இருக்கலாமா பார்க்கலாம் அப்படின்னுட்டு. அந்த நேரத்தில் நம்முடைய திருக்கடவுரில் இருக்கக்கூடிய ஒரு நாயனார் அதை கேள்விப்படுகிறார். அவர் பேர் கலைய நாயனார்னு பேர். கலைய நாயனார் இதை கேள்விப்படுகிறார். இந்த மாதிரி சுவாமி மூலவர் சாய்ந்து இருக்கிறார், முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன உடனே அவர் கிளம்பிட்டார், நேராக திருக்கடவுருக்கு போயிட்டார். திருக்கடவுருக்கு போய்
அந்த தளபதியை பார்த்து கேட்கிறார், நான் கொஞ்சம் முயற்சி பண்ணட்டுமா? தளபதி சொல்லுகிறார், தாராளமாக பண்ணலாம், ஆனால் நீங்கள் என்ன முயற்சி பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் இங்கே செய்கிற முயற்சியெல்லாம் பார்த்தீங்க, இங்கேயே தான் யானையெல்லாம் நிற்கிது, குதிரையெல்லாம் நிற்கிது, காலாட்படை இங்கே தான் நிற்கிது, அத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க. ஒரு சமயம் இல்லாமல் இன்னொரு சமயமாவது அது நேரம் ஆகிடுமா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் கூட அசையலை, யானைக்கே அசையலை. நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் சொன்னார், நான் என் கயிற்றில் கயிறை கட்டி அந்த கயிற்றினுடைய ஒரு முனையை சிவலிங்கத்தில் கட்டி நான் இழுப்பேன் அப்படின்னு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? யானை இழுத்தே வரல, குதிரை இழுத்தே வரல, 20-30 பேர் இழுத்தே வரல, நான் இழுத்தா வரணுங்கிறதுக்காக நான் இழுக்கலை. அவர் சொன்னார் தளபதிக்கிட்ட, நான் இழுத்தா சாமி நேராகிடுவாருங்கிறதுக்காக நான் இழுக்கலை. இத்தனை பேர் இழுத்த பிறகு நாம் இழுத்து நேர் பண்ணிடலாங்கிற எண்ணமும் இல்லை. ஆனால் இவ்வளோ பேர் முயற்சி செய்கிற பொழுது அந்த முயற்சியில் என் பங்கு இருக்கணும்னு நான் நினச்சேன். எல்லாரும் முயற்சி செய்கிற பொழுது அந்த முயற்சியில் என் பங்கு இருக்கணும், நானும் முயற்சி செஞ்சேன்னு இருக்கணும் இல்லையா? ஒரு பெரிய பணி செய்கிறார்கள், திருப்பணி செய்கிறார்கள், கும்பாபிஷேகம். ஒருத்தர் போய் பார்க்குறாங்க, ஐயா இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நீங்கள் ஏதாவது அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் கும்பாபிஷேகத்தை நீங்களே நடத்தி வைங்கன்னா பொருள்? அப்படி இல்லை, உங்கள் பங்குக்கு ஏதாவது அதில் செய்யுது. அவர் உடனே நானே கும்பாபிஷேகத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் பங்குக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுபோல் அவரவர் பங்கிற்கு அவரவர் செய்வது தான் பெருமை. உடனே இவர் என்ன பண்ணார், கழுத்தை கட்டி, இந்த கழுத்தில் கட்டி சிவலிங்கத்திலையும் கட்டி அவர் 5 எழுத்தை ஓதி இழுத்தார். என்ன அதிசயம் சொல்கிறது, அது நேராகிடுச்சு. அத்தனை பேரும் இழுத்த பொழுது சிவலிங்கம் நேராகணும்னு நினச்சி இழுத்தாங்க. ஆனால் இவர் இழுக்கும் பொழுது தான் சிவனுக்கு பணி செய்ய எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு நினச்சி செய்தார். தொண்டுக்காக கிடைத்த பரிசு. எல்லாரும் செய்துட்டாங்க, முடியல, நம்ம ஏன் போய் முயற்சி செய்வாங்க அப்படின்னு நிற்கலை. எல்லாரும் செஞ்சிட்டாங்க, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நிற்கலை. நம்ம பங்க நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னுட்டு போய் கயிற்றில் பிடிச்சி கட்டி சாமியை இழுத்தார், வந்துருச்சு. அதுபோல் இவ்வளோ பெரிய பரம்பொருளாக இருக்க சிவபெருமான் இவ்வளோ தூரம் எத்தனை பேருக்கு அருள் செய்வதற்காக எல்லாரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். யாராரோ என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள். அகப்படாமல் இருக்கு, நமக்கா அகப்படுவான் அப்படின்னு சும்மா இருந்துடாத, நீ சும்மா இருந்துடாத. யார் என்ன வேணால் முயற்சி செய்யட்டும், அது வேறு விஷயம். பத்தி வலையில் படுவோன் காண்க, நீ உன்னுடைய பக்தியை அன்பை நீ செலுத்து. அதுதான் சொல்கிறார் சாமி. ரொம்ப அற்புதமாக இந்த பிற்பகுதியில் இப்போ நான் சொன்ன சாரம்தான் பிற்பகுதியில் வருகிறது. நச்சரவாட்டிய நம்பன் போற்றி, நஞ்சு மிக்க அறவை அவன் கையிலே பிடித்து ஆட்டுகின்றவன் என்று சொல்லுகிறார். தார்காவனத்து முனிவர்கள் அவர் மீது நிரம்ப நாகங்களை ஏவி விடுகிறார்கள். அந்த நாகங்களில் ஒன்றை கையிலே பிடித்து அவர் ஆட்டுகிறார் என்பது எப்பொழுதும் திருமுறைகளில் சொல்லப்படுது. அவர்தான் கையிலே பிடித்து அதனை ஆட்டுகிறார் என்று. அதாவது நம்முடைய வினைகளை எல்லாம் அவர் வாங்கி கொள்ளுகின்றார் என்பதுதான் அதற்கு உட்பொருள். நச்சரவாட்டிய நம்பன் போற்றி. நம்பன் என்று சொன்னால் விரும்பத்தக்கவன் அர்த்தம். நமக்கு மிகவும் விரும்பத்தக்கவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அவனுக்கு என்னுடைய வணக்கம், போற்றி என்பது வணங்குகிறேன் என்பது பொருள். பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, பிச்சு எமை ஏற்றிய பெரியோன் போற்றி என்று கூறுகின்றார். அதாவது சுவாமி மேலே மணிவாசகர் தனக்கு அன்பு இருக்குன்னு சொல்ல, பித்து இருக்குங்கிறார். பித்து பிடிச்சி போச்சுங்கிறார். அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை கோயில் போயிட்டாலே வீட்டில்
என்ன பைத்தியம் முடிச்சு அலையிற நீ அப்படிம்பாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம காலையில் ஒரு தடவை கோயில் போயிட்டு வந்துட்டியா இல்லையா, அப்புறம் என்ன அவசரம், அடுத்த மாதம் போனால் போதாதா? இப்போ திரும்பவும் சாயந்தரம் கிளம்புற நீ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்பாங்க. பைத்தியம் பிடிக்குதே, அவர் பிடிக்க வைக்கிறாரே. அவருக்கு பித்தண்ணி ஏன் பேருன்னா, அவர் பித்து பிடித்தவர்னு தப்பாக சொல்கிறாங்க. பித்தண்ணி ஏறுனா யாரெல்லாம் அவரை நம்பி அவர்கிட்ட போகிறாங்களோ அத்தனை பேருக்கு அவர் மேலே பித்தி ஏற்றி விடுவார் அவர். அதனால் அவருக்கு பித்தன்னு பேர். பித்தர் எமை ஆளாக்கி நின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாங்கிறார். பின்னாலையும் என்னவோ தெரில, திரும்ப திரும்ப போய் இந்த சமயத்தில் திருவாரூர் போனீங்கன்னா இந்த தியாகேஸ்வரர் அலங்காரத்தை அப்படி பார்ப்பாங்க. பார்த்து அலங்காரம் பார்த்து முடிச்சுட்டு அப்படி தரிசனம் முடிச்சுட்டு வந்து குருக்கள் திருநீர் கொடுத்தா வாங்கிட்டு இப்படி போகலான்னா போகலாம்ல, போக மாட்டாங்க. போயிட்டு இப்படி வந்து திரும்பவும் அந்த தியாகராஜருடைய அந்த பேரழக, ஐயோ நம்ம சரியாக பார்க்கலையே இன்னும் அப்படி. அப்புறம் கொஞ்சம் படியெல்லாம் இறங்கி அப்படி சுற்றலான்னுக்கும் போது சரி ஒரு தடவை போகும்போது பார்த்துடலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் போகும்போது சுற்றி வரும்போது திரும்பவும் படியேறி உள்ளே போய் அப்போ போய் ஒரு தடவை அவரை எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே இருக்க. இந்த மாதிரி பிச்சை ஏற்றுவதி தியாகராஜரால் தான் முடியும். இந்த மாதிரி பிச்சை ஏற்றுறத தியாகராஜரால் தான் முடியும். எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே இருக்கிறது தான் அவருடைய திருக்கோலம். ஆகையினாலே திரும்ப 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 பார்க்கணும்னு தோணுது. அதைத்தான் சொல்லுகிறார், பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி பெரியோன் போற்றி என்று சொல்லுகிறார். உள்ளம் அப்படியே லயிச்சு போகுது, இழுத்து அவர் மேலேயே லயித்த காரணத்தினாலே வேற ஒன்றில் போய் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. வேற அது திருப்பி வேற எங்கேயாவது போகலன்னா திரும்பவும் அங்கேயே போகுது, அங்கேயே அலைப்பாயுது. அப்படி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி. நீர் அணிந்த திருக்கோலத்திலே ஆசிரிய கோலத்தில் எனக்கு காட்டினார். வல்லமை உடையவன்னார். எதுக்குன்னார், நாம் பார்க்குற மாதிரி வர்றது தான் வல்லமை. நீ வர மாதிரி பார்த்துட்டு நாம் பார்க்கறது எனக்கு வல்லமை கிடையாது. வல்லமை இறைவனை அவர் காட்டினா தான் பார்க்க முடியுமே தவிர நாம் பார்க்க முடியுங்கிறது கடினம். நம்மால் அந்த வல்லமை கிடையாது. ஆகையினாலே அது கனவாக இருந்தாலும் சரி, கனவாக இருந்தாலும் நமக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆகையினாலே நமக்கு கூட காட்டுறதுக்கு அவனுக்கு கருணைன்னு சொல்ல வந்தது வல்லமைன்னு. அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்னென்ன, அதாவது ஒன்றுமே தெரியாத பையனை கூட பாஸ் மார்க் வாங்க வச்சிருவார். அது ஆசிரியருடைய வல்லமை தானே இல்லையா? ஒன்றுமே தெரியாமல் போய் நிற்கிறவனை கூட அவனுக்கு அந்த பக்தி வர மாதிரி அன்பு வர மாதிரி செய்துடுவார். அது அவருக்கு வல்லமை. அவர் இருந்திருக்கிறார். எனக்கு தன்னுடைய திருக்கோலத்தை நீற்றுக்கோலத்தை காட்டினார். நீற்றுக்கோலத்தை பார்த்த உடனேயே வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சார் மணிவாசகர். இனிமே தான் வேலை ஆரம்பிக்குதுன்னு பாவம் தெரியல அவருக்கு. திருப்பரந்துறையில் குருந்தவர் தடியில் பார்த்தேன், கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவனவன தேரிடன் காண்க. ஆகா, எல்லாமே முடிஞ்சு போச்சியா நமக்கு, அவ்வளோதான். இனிமேல் நம்ம எதுக்காக இயங்கினோமோ அது கிடச்சிருச்சு. குரு வந்துட்டார், இனிமே அவ்வளோதான், இனிமே இந்த பிச்சு புடுங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சா அப்போ தான் வேலையே ஆரம்பிக்குது. பாவம் அவருக்கு தெரியல. அப்படியே அந்த சொல்லுகிறார், நீற்றோடு தோற்ற. நான் எந்த கோலத்தில் விரும்புகிறேனோ அந்த கோலத்தில் நான் குரு 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 குருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லாட்டி அந்த கோலத்தில் அவர் வந்திருக்க வேண்டியது. நான் குருவாக வரணும் குருவாக வரணும் குருவாக வரணும், எனக்கு ஒரு குரு வேணும்னு நினச்சேன். குருவாகவே வந்துடுறேன்னு குருவாக வந்திருந்தார். ஏன் அவர் குருவாக வந்தார் என்றது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மணிவாசகருக்கு ஏன் சிவபெருமான் குருவாக வந்தார்? வேறு யாராவது வரலாம் இல்லையா? ஒரு வேறு கோலத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் அம்மையப்பர் கோலமாக வந்திருக்கலாம், வேறு கோலமாக வந்திருக்கலாம். எப்படி வந்தார் அப்படின்னா ஆசிரிய கோலத்தில் வந்தார். ஏன் ஆசிரிய கோலத்தில் வந்தார்னா அதுதான் அவருடைய விருப்பம்.
யார் என்ன விரும்புகிறார்களோ அப்படித்தான் நாம் இப்போ சிவபெருமானை எந்த விதமாக காண வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விதத்தில் நிச்சயமாக காட்சி கொடுப்பான், அந்த விதத்தில் வருவான். நாம் எப்படி அவரை பார்க்கிறோம், எப்படி அவரை நேசிக்கிறோம், எப்படி அவரை விரும்புகிறோம். அவருக்கு குரு வேணும், குரு வேணும், குரு வேணும், குரு சிவபெருமானே குருவாக வரணுமே அப்படின்னு நினச்சிருந்தாரு. குருவாக வந்துடுறேன் அப்படின்னு குருவாக வந்தார். ஐயோ குதிரை வல்லியே குதிரை வந்தால் தானே இவன் என்ன விடுவான், அந்த ஆள் பாண்டியன் விட்டாத்தானே திரும்பவும் நான் தில்லிக்கு போக முடியும், தில்லிக்கு வான்னு சொல்லிவிட்டாரு. நான் தில்லிக்கு போகாமல் இங்கே இந்த குதிரை சமாச்சாரத்தில் மாட்டியிருக்கேனே, குதிரையை கொண்டு வருவாரா, குதிரை வியாபாரியாக வந்தார் இல்லையா? என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அந்த வடிவத்திலே எல்லாம் வருகிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால தான் விகிர்தன்னு பேர் சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு ஏன் விகிர்தன்னு பேருன்னா, எந்த வடிவத்தில் அவர் வேண்டுமென்று அடியார் விரும்புகிறாரோ, எந்த வடிவத்திலே வர வேண்டும் என்று அடியார் நினைக்கிறாரோ அந்த வடிவத்தில் அவருக்கு அருள் செய்கின்ற பொழுது அந்த வடிவத்தில் தான் அருள் செய்வார். ஆகையினால அந்த ஒரு நிலையில் மணிவாசக பெருமான் சிவபெருமான் தனக்கு ஆசிரியராக குருவாக வந்துட்டார். நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி நான் பார்க்குற மாதிரி வந்தார். அவரை பார்த்தது அவருடைய திறமை தானே தவிர என்னுடைய திறமை அல்ல. அவர் தன்னை காட்டி கொண்டு நின்றார், நான் பார்த்தேன். அவர் மட்டும் அவர் என்னை காட்டவில்லை, தன்னை காட்டவில்லை. நான் இப்படி பார்த்துருக்க முடியும். இப்போ அம்மையப்பரா வராரு ஞானசம்பந்தருக்கு. இந்த உடனே பால் ஒழுகுது, யாரா கொடுத்தா பால் அப்படின்னு கேட்ட உடனே இந்த வைக்கிறக்கார் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடின்னு இவ்வளோ அடையாளம் சொல்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரால் முனைநாள் படிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படிங்கிறாரு. அப்போ ஞானசம்பந்தருக்கு தெரிகிறாரு, சிவபாதேவியருக்கு தெரியல. இதையே திருவாய்மூரில் ஞானசம்பந்தருக்கு தெரிகிறாரு, இதோ வந்துட்டார் சாமிங்கிறார். அப்பர் கேட்குறாரு, எங்கே சாமினா? இந்த பாருங்க அங்கன்னு காட்டினார், பார்த்துட்டார். அப்பர் பார்த்துட்டார். ஆனால் சிவபாதர் எதிர்பார்க்க முடியல. அப்பர் பார்த்துட்டு பதிகம் பாடுறார். மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்கோள் செஞ்சடையார் இவர் பித்தரே அப்படின்னார். அதுபோல் சிவபெருமான் காட்ட வல்லோன் என்று சொன்னால் காட்ட வேண்டும் என்கிற நினைப்பு அவருக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி காட்டுவார் ஒருவர். அதுக்கு அந்த வல்லமை வேணும்ல, அந்த வல்லமை. அதாவது உயர்வாக இருக்கிறதுக்கு வல்லமை, எளிமையாக வரத்துக்கு கூட வல்லமை வேணும். எளிமையாக இருக்கிறதுக்கு வல்லமை வேணும். ரொம்ப பெரியவங்க எளிமையாக இருக்கவே முடியாது அவங்களால. ரொம்ப பெரியவங்க, ரொம்ப சௌரியமாக இருந்தவங்க, அவங்க எளிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப கடினப்படும் அவங்களுக்கு. அவங்க ஒரு ஊருக்கே வந்தாங்கன்னா, எனக்கு கார் வந்துடுமா, ஸ்டேஷனுக்கு கார் வந்துடுமா, சரி. வீட்டில் ஏசி இருக்கா, அப்புறம் எல்லாம் சௌரியமாக ஹாட் வாட்டர் எல்லாம் வருமா, சரி. காலையில் டிஃபன் எனக்கு 3 விதமான டிஃபன் வேணும். முடிஞ்சு சாப்பிடுவீங்களா? இல்லை, எது வேணும்னு அப்போ தான் முடிவு பண்ணுவேன். 3 விதமான டிஃபன் வேணும். மதியம் சாப்பாடு நான் காலையில் சொல்லிவிடுவேன், அப்போ அது செஞ்சு தயார் பண்ணி கொடுத்துடணும். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். அப்படின்னா என்னால் சிம்பிளாக இருக்க முடியுமா? சிம்பிளாக இருக்க முடியாது. அது மாதிரி வசதியாக சௌரியமாக இருந்து பழகினவர்களால் எளிமையாக போக முடியாது, எளிமையாக இருக்க முடியாது. சொல்லுவாங்க வேணாம் எளிமையாக இருக்கலான்ட்டு, ஆனால் அவங்களால எளிமையாக இருக்க முடியாது. ரொம்ப உயர்ந்த சொகுசு உயர்ந்த நிலைகளில் சூழ்நிலையிலேயே இருந்தவங்களால இல்லையா, அவங்களால இருக்க முடியாது. ஆனால் அந்த இதை விட ஒரு பெரிய நிலை இல்லைங்கிற சிவபெருமான் இவ்வளோ எளிமையாக வர்றாரு அப்படின்னா அது அவருக்கு வல்லமை தானே. மித்தவங்களுக்கு அந்த வல்லமை இல்லை.
இவருக்கு அந்த வல்லமை இருக்கு, வந்துடுறார், எளிமையாக வந்துடுறார். அந்த மாதிரி வர முடியாது. எவ்வளோ எளிமையாக வந்துடுறார். வேடுவனாக வரையங்கிறார், வேடுவனாக வரையங்கிறார். இறந்து உண்பவனாக வருகிறேன் என்கிறார். இன்னும் என்னென்ன வேணும், எப்படி வேணும் பார்த்தா அந்த பெரிய புராணத்தில் பார்த்தா அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வருகிறார். அது அவருடைய அந்த வல்லோன்னு போட்டார் பார்த்தீங்களா, அதுதான் மணிவாசகருடைய வல்லோன் என்பது. மணிவாசகர் பெரிய வல்லோன். என்ன, நீற்றோடு தோற்றிய வல்லோன். நீற்றோடு தோற்றிய வல்லோன் என்று சொன்னால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஒன்றுமே இல்லாமல் வெறுமனை திருநீர் பூசி ஒரு ஆசிரியர் மாதிரி எனக்காக, ஜஸ்ட் ஃபார் மீ, எனக்காக மட்டும் ஒரு ஆசிரியராக திருப்பெருந்துறையில் வந்து வரணுன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கணும். அந்த வல்லமை வல்லோன் போற்றி. நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி. இந்த உலகத்தில் இயங்குவன இயங்காதன கிடப்பன என்று இருக்கு. இப்போ தாவரங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கு. மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் பல இடங்களுக்கு திரிகின்றன. தாவரம் நிற்பன நெறி, மித்ததெல்லாம் நடப்பன நடி நட. நடப்பன நடாயி அப்படின்னா நடக்கின்றவையெல்லாம் நடப்பனவாகவும், நிற்கின்றவனவெல்லாம் நிற்கின்றவனவாகவும், கிடைக்கின்றன அசத்து, அசித்தாக இருக்கிறதுல அசித்து அந்த ஜடப்பொருள்கள் அவை கிடக்குது. இந்த மாதிரியாக கிடக்கின்றதும் நகர்கின்றதும் நகராமல் ஒரே இடத்தில் இருந்து வாழ்கின்றதுமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறவர் பெருமான் தான். அதனுடைய இயல்பில் இருக்கக்கூடிய அப்பெருமான் சொல்பதம் கடந்த தொல்லும். அவனுடைய திறமையை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய பெருமையை நாம் சொல்லுவதற்கு வார்த்தை சொல்லின் தரம் அன்று. அது சொல்லின் தரம் அன்று. சொல்லினாலே சொல்ல முடியாது. எந்த சொல்லால் சொல்லுவது? சொல்லால் முடியவும் முடியாது. சில சமயம் சில பேர் பேருதவி செய்து விடுவார்கள். பேருதவி செய்த பிறகு உதவியை வாங்கினவரால் நன்றின்னு கூட சொல்ல வாய் வராது. ஏன்னா ஸ்தம்பித்து போய் நின்றுடுவாங்க. அப்படியே நின்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த பார்த்து கொண்டே இருக்கிற அந்த நிலையில் சாமி வந்த சாமி குருந்த மரத்தடியில் வந்த சாமிக்கு இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்போ ஒரு வார்த்தையும் சொல்லலை. இவர் தான் வான்னு கூப்பிட்டார், வருகன்னு கூப்பிட்டார், எல்லாம் பண்ணி வைக்கிறார். அப்புறம் இவர் கிளம்பின பிறந்தான் அத்தனை புலம்பலும். இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பேசலை. சாமி ரொம்ப நன்றி சாமி, நீங்களே வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் கூட நீங்கள் தான் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்து எங்கேயா நந்தி இந்தி அனுப்பிச்சி வச்சுருவீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்களே வந்துட்டீங்க சாமி, ரொம்ப நன்றி சாமி. எப்படி உங்களுக்கு நன்றியை சொல்கிறதுன்னு தெரியல சாமி அப்படின்னுலாம் சொல்லாமல், நன்றியே சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறார். அப்படி அந்த சொற்களை கடந்து நிற்கிற நிலை இல்லையா? மௌனம் வந்து பல செய்திகளை தெளிவுபடுத்தும். சொற்கள் தெளிவுபடுத்துவதை காட்டிலும் மௌனம் பல விஷயங்களை தெளிவுபடுத்தும். உவே சாமிநாதர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறார். பாடம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது தமிழ் பாடம், அவர் மேலே இவருக்கு தனியாக ஒரு பிரியம். சாமிநாதன் மேலே ரொம்ப பிரியம். சாமிநாதான்ட்டு அவருக்கும் ஆசிரியர் மேலே பிரியம். அவர் வந்து அந்தனர், நம்ம சாமி இவர் வந்து பிள்ளைவாள் இருந்தாலும் கூட நெருக்கம் அதிகம். நிறைய ஆசிரியர்கள் உண்டு அவருக்கு, நிறைய மாணவர்கள் உண்டு. யாருக்கு? மகாவித்வானுக்கு நிறைய மாணவர்கள் உண்டு. ஆனால் எல்லா மாணவர்களையும் விட அவருக்கு ரொம்ப பிடித்தமான மாணவர் உவேசா தான், சாமிநாதையர். அவங்க அப்பா வெங்கட்ராமன். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு தமிழ் அவர்கிட்ட தான் சாமிநாதா இந்த குறிப்பேடு, அந்த குறிப்பேடு, அதை எடு, இதை எடு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாடம் நடத்துறது, அவருக்கு தனிப்பட்ட முறையை பிரத்யேகமாக அவருக்கு சொல்லித்தருது, அவருக்கு பிரத்யேகம் அவருடைய அறிவு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்த்து அவரு தமிழில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது பார்த்து
அப்போ அவர் கேட்டார், என்ன சாமிநாதா நீ வந்து தமிழ் கற்றுக்கிறேன்னு வந்துட்டிய அப்படி? இல்லை, எங்கள் தாத்தா கேட்டார், வந்து நீ எதிர்காலத்தில்டா நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக செல்வத்தோடு இருக்கணும்னா ஆங்கிலம் படிச்சுக்க, நல்லா ஆங்கிலம் படித்து புலமை சேர்த்துக்கோ, சிறப்பாக உனக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லை சான்ஸ்கிரிட் படிச்சுக்கோ, ஆன்மீகத்தில் உயர்ந்துருவேன், எல்லாம் நல்ல ஆன்மீக பலம் உனக்கு அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் தாத்தாட்ட சொன்னேன், எனக்கு ரெண்டுமே வேணும், அதனால் நான் தமிழ் படிக்க போகிறேன்னு சொன்னேன். கடைசியில் ரெண்டும் கிடச்சிது அவருக்கு. ரெண்டுமே படிக்க போகிறேன், எனக்கு தமிழ் படிக்க போகிறேன், அதனால் வந்தேன்னாரு. ஒரு நாள் இப்போ நடந்துகிட்டு இருக்க பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, அவர்கிட்ட ஏதோ ஒரு வேலை சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து நிற்கிறார் இவர், யார், சாமிநாதையர் வந்து நிற்கிறார். என்ன சாமிநாதன் என்ன அப்படின்னு? அப்பா வந்திருக்காரு ஊர்லேருந்து. அப்படியா, சரி, என்ன விசேஷமாக வீட்டில் அழைச்சிட்டு போக வந்திருக்காரு? இல்லை, அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு. போயிட்டு வாப்பா, எத்தனை நாள் ஆகும் வரத்துக்கு? இல்லை, அதுதான் தெரில. ஏன்ப்பா என்னன்னு? இல்லை, வந்து அப்பா சொல்கிறாரு, இசையை கற்றுக்கோ, நீ இந்த தமிழ்லாம் போயிட்டுருக்கிற, இதெல்லாம் என்ன ஆகும், உனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாது, பேசாம இசையை கற்றுக்கோ, அது இசை பாரம்பரியம் அது, அதனால் இசையை கற்றுக்கோ, நம்ம ஒன்றும் புதுசாக தெரிஞ்சுக்கோலாம், உன் ரத்தத்திலே அது ஊறி இருக்கு, வா இசையை கற்றுக்க அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. என் அப்பா சொல்லியும் மீற முடியல, அதனால் நான் கிளம்புறேன், நீங்கள் உத்தரவு தரணுன்னு. ஆசிரியருக்கு பெருத்த நல்ல மாணவன் வச்சு எவ்வளவோ சாதனை பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இந்த மாணவன் விட்டு போகிறேன்னு சொல்கிறாருன்ட்டு மனசுக்குள்ளே ரொம்ப ஏமாற்றம், மனசு வருத்தம். அப்போ உடனே அவரை பார்த்து, சரிப்பா போயிட்டு வா அப்படின்னார். வேற ஒன்றும் சொல்லலை, வேற என்ன சொல்ல முடியும்? சரிப்பா போயிட்டு வா அப்படின்னார். அவரும் போயிட்டார். இவருக்கு அதுக்கப்புறம் அது ஒரு பெருங்குறையாகவே இருக்கு. இவருக்கு முக்கியமான குறிப்பெல்லாம் அவரை விட்டு எடுத்து அதெல்லாம் தகுத்து எல்லாம் எத்தனையோ வேலை செஞ்சுட்டு இருந்தவருக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர் வரும்னு எதிர்பார்க்கல. ஆசிரியர் வந்து சரி, மாணவர் போயிட்டார், நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லைப்பா நீ நில்லு, உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது அப்படி இப்படின்னு எது சொல்கிறதுக்கோ அதை பேசுகிறதுக்கோ அவருக்கு தோணலை. அவங்க அப்பா கூப்பிட்றாரு, அவரை வந்து போய் இவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதை செய்ய முடியுமான்னு தெரியல. உடனே என்ன பண்ணார், சரிப்பான்னு உத்தரவு கொடுத்துட்டார், போயிட்டார். அப்புறம் நீண்ட நாள் அப்போ ஆச்சு. ஒரு அந்த தமிழ் மாணவர்களை வச்சுக்கிட்டு, இந்த மாணவர்களை வச்சு திருவாவடுதுறை ஆதீனத்தில் இவர் பல வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள், இது சில மாதங்களும் போயிடுச்சு, ஒரு நாள் உட்காந்து மதியம் நேரம் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறார். புதுசாக எழுதிட்டு இருக்கும்பொழுது அரை வாசலில் நிழலாடுது. நிமிந்து பார்க்குறார். நிமிந்து பார்த்தா சாமிநாதன் நிற்கிறார். இவர் நிமிந்து இப்படி பார்த்தார். இப்படி அவர் இவரை பார்த்தார், இவர் அவரை பார்த்தார். பார்த்தா அவர் கண்ணிலேருந்து, சாமிநாதன் கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி ஊற்றுது. ஒன்றுமே பேசலை ரெண்டு பேரும். இவர் அவரை பார்க்கிறார், அவர் இவரை பார்க்கிறார். குருவை பார்த்த உடனேயே, ஆசிரியரை பார்த்த உடனேயே
இவருக்கு தாங்க முடியாத அந்த பிரிவு, இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோம் அந்த ஆசிரியரை அப்படின்னுட்டு கண்களில் கண்ணீர் அருவியாக. அவர் ஒன்றும் கேட்கல, எங்கே சாமிநாதன் வந்த, பார்த்துட்டு போகலான்னு வந்தியா, என்ன நினைப்பு வந்த அப்படின்ட்டு. அவர் உடனே பார்த்துட்டே இருந்தார், அவ்வளோதான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாயாச்சு, சாப்பிட்டியா சாமிநாதா அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டியா சாமிநாதா? அவர் உடனே தலையாட்டினார், போய் சாப்பிட்டு வந்துரு. அப்படியே மடத்தில் எப்போவுமே அவங்க சாப்பிட்றதுக்குன்னு தனியாக இருக்கும். அவங்க முன்ன இப்போ எப்படின்னு தெரியாது, அவங்க காலத்தில் அவங்க சாப்பிட்றதுக்குன்னு தனியாக சமைச்சு வைப்பாங்க. நீ போய் சாப்பிட்டு வந்துடு அப்படி. நான் அவரும் போய் சாப்பிட்டு வந்தார். 2 பேரும் சந்தித்தாங்க. ஒருத்தர் நீ என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்கல. அவர் பக்கத்தில் உட்கார்ந்தார், சாப்பிட்டு பக்கத்தில் உட்கார்ந்தார். எழுதிட்டு இருந்தவர்கிட்ட அதை கொடுங்க ஐயா அப்படின்னார். எழுதிட்டு இருந்ததை கொடுத்தார். அவர் வாங்கி சொல்லுங்க ஐயா எழுதுறேன்னார். இதான் பொருள். நீ வந்துட்டியான்னு கூட கேட்கல, நான் வந்துட்டேன்னு அவர் சொல்லலை. ஐயா சொல்லுங்க ஐயா எழுதுறேன் அப்படின்ட்டார். முடிவு போச்சு. அப்போ மிக உயர்ந்த நிலையில் பேச்சுக்கு ஒன்றும் இடம் இல்லை. அது எல்லாமே சொற்களில் சொல்லித்தான் புரிய வைக்கணும்னு. ஐயா நீங்கள் புரிஞ்சு போனப்புறம் நான் என்னென்னலாம் பாடுபட்டேன், எப்படிலாம் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு தெரியுமா? ஏன்னா பொய்ன்னு அர்த்தம் தெரியும். என்ன, நம்மளை பிரிஞ்சதை பற்றி யாராவது ரொம்ப பேசலான்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான்னு அர்த்தம். நம்பவே படாது. ஏன்னா பொய்மை கலவாத சொற்களே இல்லை. உண்மை நம்ம ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னாரு இல்லையா? ஒரு கமராமேன் மாதிரி அது தேவையில்லை, பேசுகிறதுக்கு வேணும் தேவையில்லை. உண்மையிலே அது ரொம்ப நல்ல இடம். அது சீதையும் ராமனும் அவர் வீதியில் நடந்து வர்றாரு, அந்த அம்மா மாடத்தில் இருக்குது. இப்படி பார்த்த உடனே அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். சொல்லிட்டு சொல்கிறார், பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னார். எங்கே பிரிந்தார்கள்? பார்க்கடலில் 2 பேரும் பிரிஞ்சு வந்தாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. இத்தனை நாள் ஆச்சு. இவர் ராமனை அவதாரம் எடுத்து, அந்த அம்மா சீதை அவதாரம் எடுத்து 2 பேரும் வளர்ந்து மீட் பண்ணவில்லை. இப்போ இவர் ரோட்டில் நடந்து வர்றார், அந்த அம்மா மாடத்தில் நிற்கிறாங்க. இப்போ ஒருத்தர் இப்படி பார்க்குறாங்க. அப்போத்தான் பார்க்கிறார்கள். பேச வேண்டியதில்லை இல்லையா? சரி, அவ்வளோதான். அதுபோல் சொல் பதம் கடந்த தொல்லோன்னாரு. சுவாமிகிட்ட அனுபவம் ஏற்படுகிற பொழுது அது சொற்களுக்கு அப்பாற்பட்ட தரத்தோடு விளங்குகிறான் சிவபெருமான். உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் என்று சொல்லுகிற பொழுது அனுமான பிரமாணத்தினாலே அவனை உண்டு என்று சாத்திர நூல்கள் சொன்னாலும் கூட அனுமான பிரமாணம் நம்ம சகலத்தில் இருக்கிற பொழுது தான். நிர்மலாவத்தில் எல்லாம் அனுமான பிரமாணம்லாம் கூடாது, பிரத்யக்ஷ பிரமாணம்தான். இப்போ அனுமான பிரமாணங்கிறது நமக்கு பிரத்யக்ஷம் இல்லாததுனால. ஆனால் அருளாளர்கள்லாம் பாடுறது பார்த்திங்கன்னா அனுமான பிரமாணத்தில் பாட மாட்டாங்க, பிரத்யக்ஷ பிரமாணத்தில் தான் பாடுவார்கள். பார்த்தேன், கண்ணால் யானும் கண்டேன், பிரத்யக்ஷ பிரமாணம். சிவபெருமானத்தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவர் ஒருத்தர் தான் அப்படிலாம் வர முடியும், வேறொருத்தர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இப்படின்லாம் அனுமானம் இல்லை. சிவன் தான்ப்பா அது, அவர் சிவன் தான், பிரத்யட்சமாக தெரியுது இல்லையா? அப்படி அந்த பிரத்யக்ஷம் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான். அதிகமான உணர்ச்சி அனுமான பிரமாணத்தினால் அவன் கொல்லப்படக்கூடியவனும் அல்ல. கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். ஆகையினாலே கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் என்று சொல்லுகிற பொழுது கண்ணால் யானும் கண்டேன் காண்கிறார். அப்ப
இந்த புறக்கண் வெறுமனே இருந்து பார்க்க முடியாது. புறக்கண்ணுக்கு உள்ளே காட்டுகிறவனும் காணுகின்றவனுமாக இருக்கிற சிவபெருமான் அந்த காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் காட்டினால் புறக்கண்ணுக்கு அவன் தெரியப்படுவான். இல்லாட்டி சாதாரண இப்போ நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பார்க்க முடியாது. இந்த கண்ணுக்கு அகப்படுகிறவன் அல்ல. இந்த கண்ணுக்கு ஏன் அகப்படுகிறவன் இல்லை என்று சொன்னால், இந்த கண்ணுக்கு அகப்படுகிறது எல்லாமே அசித்து. அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிற பொழுது ஐம்பொறிகளால் உணரப்படுவன எல்லாம் அசித்து என்று சொல்லப்படுவதனாலே கண்ணால் பார்க்கிறதும் அசித்தாகி போயிடும். அதனால் அது கண்ணால் காணப்படுகிற பொருள் இல்லைன்னு. ஆனால் அந்த கண்ணால் காண்பது எவ்வாறு நிகழ்கிறதுனா, காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் அது நிகழ்கிறது. காட்டுகிற பொழுது பொருளை பொதுவாக காட்டி, காணுகிற பொழுது உயிரினுக்கு சிறப்பாக காணுவான். ஒரு பொருளை காட்டுகிற பொழுது பொதுவாக காட்டி அதை உணர்த்துகிற பொழுது சிறப்பாக உணர்த்துவான். ஒரே காட்சி, ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே, திருவாவடுதுறை ஆதீனத்து தம்பிரான்கள் தலைப்பயணம் போகிறதுக்காக விக்ரமசிங்கபுரம் அதில் வருகிறார்கள். அங்கே ஒரு ஸ்கூல் பையன் அரட்ராயர் தான் போட்டிருக்கான். அரட்ராயர் போட்டு ஒரு அரைக்கை சட்டை, தோள் மேலே ஒரு பைய, அதில் சிலேட்டு குச்சி நடந்து வருது. அது விஸ்கு விஸ்கு நடந்து வருது. நடந்து வரும்போது எல்லா பசங்களும் பெல் அடித்தா எப்படி போவானுங்க தெரியுமா? ஸ்கூலில் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பெல் அடித்த உடனே இந்த கிளாஸ் ரூம்லேருந்து தாவி வெளியில் வருவான் பாரு. என்னடா இப்படி வரியண்ணா, நீ உட்காந்து பாரு அந்த ஆள்கிட்ட 3/4 மணி நேரம், என்னை விட வேகமாக நீ வெளியில் வருவ இல்லையா? அப்படி வருவோம் வெளியில் கத்திக்கிட்டு. அந்த ஸ்கூல் பெல்லை அடித்த உடனே அத்தனை பேரும் அந்த கேட்டை நோக்கி எங்கேயாவது திரும்ப கேட்டை மூடி திரும்பவும் உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் வெளில வர மாதிரி உடையாரும். அந்த மாதிரி ஒரு அச்சம், பயம். ஸ்கூல் அந்த ஆசிரியர் மேலே அவ்வளோ அன்பு. என்ன அதுக்கப்புறம் இப்போ 10th 11th 12th எல்லாம் ஒன்று ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு இருக்க வச்சு அதெல்லாம் சொல்ல வைக்கிறார்கள். இந்த பையன் எல்லாரும் ஒடியாராங்க, எல்லாரும் ஓடுறாங்க. இந்த பையன் மட்டும் அந்த தம்பிரான்களை பார்த்து, அவங்க திருக்கோலத்தை பார்த்துட்டு, அவங்களுடைய உத்ராட்சத்தை பார்த்துட்டு, அவங்களுடைய திருநீரை பார்த்துட்டு, ரோடுன்னு பார்க்காம அவங்க காலில் விழுந்து கும்பிட்றான். 3 பேரும் அசத்துட்டாங்க. ரோடுன்னு பார்க்கல, கீழே விழுந்து கும்பிட்றான். உடனே 3 பேரும் திருநீர் எடுத்து இடுறாங்க. 3 பேருமே இடுறாங்க நெத்தியில். சாமி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சாமின்னா. என்ன சொன்னான் பாருங்க இந்த பையன், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. வேடத்தினாலே ஈர்க்கப்பட்டான், திருவேடத்தினாலே ஈர்க்கப்பட்டு சாமி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு. உடனே அவங்க இருக்கட்டுப்பா பரவாயில்ல. இல்லை சாமி, எங்கள் அம்மா இந்த மாதிரி வந்தால் உடனே சமைச்சு போடுவாங்க, நீங்கள் வாங்கலை நம்ம வீட்டுக்கு. 3 பேர் ஒருத்தர் பார்த்தாங்க. சரி போகலான்ட்டு போனேன். ஒரு பொடியை சாப்பிடவான்னு கூட்டத்தை நம்பி 3 பேர் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அம்மானு கூப்பிட்டுட்டே பையன் ஓடுறான் உள்ளார. மயிலம்மைன்னு பேர் அந்த அம்மா பேர். அந்த அம்மா வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது என்னப்பா அப்படின்ட்டே வராங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா? பார்த்தா 3 தம்பினான். சாமி வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு. அம்மா நீங்கள் தவம் செஞ்சவங்கம்மா, பெரிய தவம் செஞ்சவங்க. அம்மா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமா, சாப்பாடு தயார் பண்ணுமா, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது கொடுக்குது. உடனே அவங்க சொன்னாங்க, அம்மா குழந்தை எங்களை எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுச்சு. ஒரு குழந்தை பேச்சை நம்பியா 3 பேரும் வீட்டுக்கு வர்றதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் அதுக்காக வரல.
இப்படி ஒரு குழந்தைய பெற்ற தாய் எப்படி இருப்பா? இப்படி ஒரு குழந்தைய பெற்ற தாயை தரிசனம் பண்ணணும்னு வந்தோம்மா அந்த வீட்டுக்கு. இவங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இப்படி ஒரு குழந்தையாக. அப்புறம் அந்த அம்மையார், ஐயா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அவன் உங்களை சாப்பிட கூப்பிட்டது உண்மையாக சாப்பிட கூப்பிட்டது, எனக்கு ஒரு 15 நிமிஷம் நேரம் கொடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுறேன் அப்படின்னு சாப்பாடு பண்ணி போட்டுச்சு. அவங்களும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் விட கிளைமேக்ஸ் என்னென்னா, சாப்பிட்டு முடித்தவுடனே அவங்களோடைய போகிறேன்னு சொல்லிடுச்சு அந்த குழந்தை. முக்கலாலிங்கர் ஒரு யார் தெரியுமா? சிவஞான மாபாடியம் எழுதின சிவஞான முனிவர், பாடியம் எழுதின முனிவர். இப்போ அது எப்படி அந்த ஆசிரியரை பார்த்த உடனே, அந்த திருக்கோலத்தை பார்த்த உடனே இது தானாக அந்த முந்தைய நிலையில் ஏற்பட்ட அந்த உணர்வு, திருவேடத்தை பார்த்த உடனே ஏற்படுகிற உணர்வு. அப்போ அவர்களை காட்டி இவரை பிடிக்கிறான் சிவபெருமான். எத்தனையோ பசங்க போகிறாங்க, அவங்களுக்கு அந்த தம்பிரான் சாமி மேலே ஆர்வம் வந்ததா? தம்பிரான் சாமி மேலே ஆர்வம் வந்தது. ஏன் முக்கலாலிங்கருக்கு மட்டும் ஆர்வம் வந்தது? ஏன் அவர் மட்டும் ஆர்வம் காலில் விழுந்து கும்பிடும்? அப்படின்னா அவருக்கு தான் காட்டுறான், அவருக்கு தான் காணுகிறான். எப்படி காணுகிறானோ அப்படி தான் காண முடியும். இப்போ நமக்கு காணலையா சார், நம்ம காண உபகாரம் செய்யலாம்னா செய்கிறான். நம்ம காண உபகாரம், நம்முடைய வினைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு காணுகிறான். அதனால தான் வினைப்பயனை நாம் தூய்க்கின்றோம். அப்போ நாம் ஒரு விஷயத்தை காணுகிற பொழுது ஈஸ்வருடைய பெருங்கருணை காண உபகாரம் செய்கிறது. அந்த காண உபகாரத்திற்கு தக்கவாறு தான் பார்க்கிறோம். அப்போ மணிவாசக பெருமானுக்கு காணும் உபகாரமாக தாம் வந்திருப்பதை அறிவிக்கிறார். அதனால் அவருக்கு தெரியுது, கண்ணால் பார்க்கிறார், அவருக்கு தெரியுது. இப்போ நம்ம எத்தனையோ கண்ணால் பார்க்குறோம், உள்ளம் உருகுது. நமக்கு நடராஜரை பார்த்தா சிதம்பரத்தில் உள்ளம் உருகுது. அப்படியே எல்லாருக்கும் உருகுதாயினா ஏன் உருகலை? என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அதுதான் எவ்வாறு காணுகிறானோ அவ்வாறு காண்கிறோம். அந்த ஒரு நிலை அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். கண் முதல் புலனா காட்சியும் இல்லோன் என்று சொல்லுகிற பொழுது, அவன் காணும் உபகாரத்தை எவ்வாறு செய்கிறானோ அவ்வாறு தான் காட்சியும் அமைகிறது. அவ்வாறு தான் காட்சி அமைகிறது. தீவினை இருக்குமானால் தீவினையை தூக்க வைக்கிறதற்காக காட்சியை அந்தவாறு தான் அமைக்கின்றான், இல்லையா? விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், மாயையிலிருந்து தன்மாத்திரைகளின் வழியாக 5 பூதங்களையும் விரித்தான். பூதம் என்பதே விரிதல் என்றுதான் பொருள். 5 பூதமும் தூலம், 5 தன்மாத்திரை 5ம் சூட்சம். அதிலிருந்து தான் இந்த 5 பூதங்களும் விரிந்தன. 5 பூதங்கள் 5 தன்மாத்திரைகளிலிருந்து விரிந்தன. இந்த ஆகாசம் ஓசை என்பதிலிருந்தும், காற்று ஸ்பரிசத்திலிருந்தும், தீ ஒளி என்று சொல்லக்கூடியதிலிருந்தும், பிறகு நீர் என்பது சுவையில் இருந்தும், மண் என்பது வாசனையில் இருந்தும் தோன்றிற்று. அதுதான் விரிந்து தோன்றிற்று. இந்த நீரில் சுவை வந்ததும் நாற்றத்தில் இருந்து மண் என்கிற பூதம் தோன்றியது. அதனால தான் அதுக்கு சொல்லுகிற பொழுது மண் வாசனை என்று சொல்வார்கள். மண் வாசனைனா மண்ணுக்கு ஏதோ வாசனை இருக்குன்னு நினைக்கிறான். இல்லை, வாசனையிலிருந்து தோன்றிய பூதம் மண். அதிலிருந்து அப்போ அதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கிறது. விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் பொழிவர நிறைந்து மேவிய பெருமை,
பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வைத்தோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமையை இன்றனக்கு எளிவந்தருளி. இதான் கிளைமேக்ஸ். இவ்வளவு பெருமை உடையவன் தான், ஆனால் எனக்கு எளிமையாக வந்துட்டான். அப்பன்னா எவ்வளோ எளிமையாக வரக்கூடியவன்னு நீங்கள் பார்த்துங்கிறாரு. எனக்கே வந்திருக்கிறான்னா அப்போ அவன் எவ்வளோ எளிமையான எனக்கேன்னு அவர் வேணால் சொல்லிக்கலாம். இன்னைய மணிவாசகர் என்ன அவ்வளவு அவர் எனக்கே வந்திருக்கிறான்னா உங்களுக்கு வரமாட்டாரான்னு கேட்குறாரு. நானே பாஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறேன். நம்ம 6வது அட்டம்ப்ட்டுன்னு அவருக்கு தெரியல. நானே பாஸ் பண்ணிட்டேன், நீ பாஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. எனக்கேங்கிற பூவில் நாற்றம் எங்கிருந்தும் வரல, உள்ளதான் இருக்கிறான். பூவானது மொட்டாக இருக்கிற பொழுது வராத வாசனை மலர்கிற பொழுது வந்து விடுகிறது. சிவம் உள்ளதான் இருக்கு, அது எங்க வெளியிலேருந்து தனியாக வருது? உள்ளதான் இருக்கு. உள்ள இருக்குன்னு நமக்கு அந்த உணர்வு வந்து அதை உணர வேண்டிய அந்த பக்குவம் வராத வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு. மொட்டு மலர்ந்து மலராக ஆகிற பொழுது வாசனை எங்கிருந்தும் வராமல் உள்ளிருந்தே சூட்சமமாக இருப்பது வருகிறது. அதனால தான் அதை சொல்லுகிற பொழுது உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது. இருக்கிறது தான் வரும், இல்லது வராது. சர்க்காரியவாதம் ரொம்ப முக்கியம் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில். இல்லது தோன்றாது, உள்ளது போகாது. இப்போ நமக்கு வந்து சூட்சமத்தில் அது இல்லைன்னா அந்த வாசனை எப்படி வரும்? மலருக்கு வெளியிலிருந்து வரல. ஒரு ஒரு மயிலுக்கு தோகையினுடைய நிறங்கள்லாம் எங்கேருந்து வருது? முட்டையில் இருக்குது, வருது. சூட்சமாக இருக்குது எல்லாத்துலேயும். மயில் வளர வளர வெளியில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்களா? இல்லை, அங்கேயே தான் இருக்கு. நமக்குள்ள சிவம் இருக்குன்னு உணர்றது தான் சைவம். சைவம் சிவத்தோடு சம்பந்தமாதல் திருமூல சொல்லியிருக்கார். சைவம் சிவத்தோடு சம்பந்தமாதல். இப்போ நமக்கு சிவத்தோடு சம்பந்தம் இருக்கிறதுங்கிறது எப்படி நாம் உணரணும்? நம்மக்கிட்டே தான் இருக்கிறார், நம்ம உள்ளே தான் இருக்கிறார். நமக்கு வேணுங்கிற அந்த நலன்களை செய்து நம்முடைய வினைப்பயன்களை ஊட்டி கொண்டு இருக்கிறார். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும், பேசும்போது கவனமாக பேச இல்லையா? யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு பேசக்கூடாது. கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார் உள்ளார, அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பேசும்போது நாம் செய்யும்போது பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவரை நாம் பொய் வார்த்தைகள் சொல்லி அவரை நாம் பேசுவோம் என்று சொன்னால் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற நிலையில் நாம் சொல்லுவோம். ஆனால் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அதை நாம் உணரணும். ஆகையினால சிவம் நம்மை விட்டு பிரிவதில்லை, பிரிந்ததும் இல்லை. அது கூடவே தான் இருக்குது. அது அது நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொன்னால் பக்குவம் வரல. பக்குவம் வந்த பிறகு பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து வாசனை வந்த உடனே பூவுக்கு தனி அந்தஸ்து வந்துடும். அது வரைக்கும் பூவுக்கு அந்த அந்தஸ்து இருக்காது. இந்த வாசனை வந்தவுடனே அந்த பூவுக்கு ஒரு தனி அந்தஸ்து வந்துடும். அது வரைக்கும் அந்தஸ்து இருக்காது. சில பேருக்கு திரியிறவருக்கு சுற்றி திரிஞ்சிட்டு இருப்பான், மரியாதையே இருக்காது. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன்,
அப்பா சம்சாரத்தோடு வந்திருப்பா வீட்டு நிகழ்ச்சிக்கு அப்படின்னு மரியாதை. சம்சாரம் வரத்துக்கு முன்னாடி வந்துடுறேண்ணே வா எப்படியா வந்து சரி அப்படிப்பா. கல்யாணம் ஆகிடுச்சி சம்சாரம்னா அதுக்குரிய மரியாதையோடப்பா வந்துருப்பா சம்சாரத்தை அழைச்சிட்டு வாப்பா அப்படின்ட்டு அந்த மரியாதையெல்லாம் வாங்கி கொடுக்கறது பெண்குலம் தான் நமக்கு. இல்லைன்னா நமக்கு எவன் தரப்போகிறான் இல்லையா? அவங்களால வர மரியாதை அது தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்களால தான் மரியாதை. அதுபோல் சிவம் என்பது மனம் வீச ஆரம்பித்தோன்னா அந்த அருளாளருக்கு எத்தனை விதமான மதிப்பு இல்லையா? அந்த அருளாளர் இந்த சிவானுபவம் பெற்று அவர் அந்த அருள் நிலை வந்ததுக்கு பிறகு அவருடைய நிலையே வேறு இல்லையா? சிவானுபவம் பெறணும், சும்மா பேசிட்டு என்ன சிவானுபவம் பெற்ற அந்த அருளாளர்கள் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அருளாளர்கள். பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து எல்லா இடக்கும் நீக்கவர நிறைந்து இருக்கக்கூடியவன், நீக்கவர நிறைந்திருக்க அத்துவிதம் என்பது அவன் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை, அவன் இல்லாத காலமும் இல்லை. இடம் காலம் இவை இரண்டையும் கடந்து விரவி நிற்கின்றவன் சிவம். எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்றனக்களி வந்தருளி, அது பெருமை, இதெல்லாம் அவருடைய பெருமை. ஆனால் இன்று எனக்கு எளிவந்தருளி எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்காரு. அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள்லாம் எதுவுமே சொல்லலை. சுவாமி என்ன அணிகலன் போட்டிருந்தார், என்னென்னலாம் நீர் அணிஞ்சிருந்தார், அவர் வெள்ளை ஆடை உடுத்தியிருந்தார், மேனி முழுக்க திருநீர் இருந்தது, நெற்றியில் முகம் முழுக்க கருணை தேஜஸ், அவ்வளோதான் ஒளி, அவ்வளோதான். அவர் காதில் குண்டலம் போட்டிருந்தாரா, அவர் மார்பில் அது அணிந்திருந்தாரா, இது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை இல்லையா? கல்யாணத்துக்கு போனால் பொண்ணை பார்க்க மாட்டாங்க, பொண்ணு போட்டிருக்க புடவை, பொண்ணு கட்டி இருக்கிற நெக்லஸ்ஸு, பொண்ணு கட்டி இருக்கக்கூடியது, இதைத்தான் பார்ப்பாங்க. பொண்ணு எப்படி இருந்தது அதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படி. இவர் போனவர் சாமியினுடைய மித்தையில் அவருடைய தேஜஸ் வந்திருக்கார். எப்படி வந்தார்? எளிமையாக வந்தார். ரிஷபத்தை கூட்டு வரல, பூதகணங்களை கூட்டு வரல, கடைசியில் பார்த்தா அடியார் பெருமக்களோடு வந்திருக்கிறார். அது அப்புறம்தான் தெரிஞ்சுது. எளிமையாக வராரு, அது எளிமையாக வருகிறார். வரும்போது எந்த ஆரவாரமும் கிடையாது. உலகமெல்லாம் போற்றுகின்ற உத்தமனே வருக வருக அப்படின்னு ஒரு பேனர் இல்லை திருப்பெருந்துறையில். நாளைய சமூகத்தினுடைய பெருந்தலைவனே வருக வருக அப்படின்னு எந்த ஃப்ளையரும் இல்லை, எந்த பேனரும் இல்லை. 6 பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரியா, என்னையா இது? இங்கே ஒரு எம்எல்ஏ படுத்துகிற பாடு, அந்த பாடாக இருக்குது. இப்படி வந்தார். அதாவது எளிவந்த அருளினார். எளிமையில் அழக இல்லையா? அவன் எளிமையில் அழகன். இன்றெனக்கு எளிவந்தருளி என்ன செய்தார்னு சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்லுகிறார். இந்த ஆக்கையை மாற்றியது பேசுகிறார். இந்த ஆக்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு, இதுதான் மணிவாசகர் சொல்லக்கூடிய அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. என்னன்னு கேட்டால், அழிதரும் ஆக்கை அழிதரும் ஆக்கையாக மாறிற்று. அழிதரும் ஆக்கை அழிதரும் ஆக்கையாக மாறிற்று. இன்றனக்கு எளிவந்தருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இன்றனக்களிவந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. ஊற்றிருந்து உள்ளம் களிப்போன் போற்றி. ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். இன்றனக்கு எளிவந்தருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன் பொருள். இந்த ஆக்கை என்று சொல்லக்கூடியது இருக்கிறதே,
இந்த ஆக்கை சப்த தாதுக்களால் ஆனது. அழிதரும் ஆக்கை. எவ்வரி பிளஸட் டே டிகேஸ். இது கொஞ்சம் கொஞ்சமாக வீணாகிட்டு தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வீணாகுது. நம்ம ஆகலைன்னு சொன்னாலும் கூட அழிதரும் ஆக்கை, அழிவை தருகின்ற ஆக்கை. சப்த தாதுக்களும் அப்படித்தானே. அந்த சப்த தாதுக்கள் என்று சொல்லக்கூடியவை எல்லாமே இந்த லாரியில எல்லாம் எழுதியிருப்பான். ஆமாம், பெரிஷபிள் கூட்ஸ் லீவ் வே அப்படின்னு கொடுத்துருப்பான். அதாவது அழுகுகின்ற பொருள்களை எடுத்து சுமந்து செல்லுகின்றோம், அதனால் வழிவிடுக, விரைந்து வழிவிடுக அப்படின்னு லாரியில் எழுதியிருப்பான். பழம்லாம் வச்சுருப்பான் உள்ளார. ஒரே நாளில் கட்டுப்படும் இல்லையா? அங்கேருந்து விழுப்புரம் தாண்டி பெரம்பலூர் அங்கே ஏற்றி கொண்டாடுவான். வாழைப்பழமாக ஏற்றிட்டு வருவான். இங்கே வரும்போது வாழைப்பழமாக ஆகிடும். அது ஆகிடும். அது வழியில் டோல்கேட்டில் மாட்டான்னு வச்சுக்க, அந்த வெயிலில் காஞ்சிதுன்னா அது என்ன தான் போட்டு வைக்கல, சுற்றி அது சுற்றி வச்சுருந்தாலும் பழமெல்லாம் நல்ல பயமாயிடும். அதனால் பெரிஷபிள் கூட்ஸ் முன்னால் எழுதி எங்களுக்கு வழி விட்டுருங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு போர்டு நம்ம எல்லாருமே நாமளும் மாட்டிக்கிட்டே தெரியணும். இது பெரிஷபிள் கூட்ஸ் அப்படின்ட்டு இதை மாட்டிக்கிட்டு தெரியணும். அப்படி அழிதரும் ஆக்கைன்னார் சுவாமியை சொல்லுகிறார். அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த, இப்படி அந்த திருப்பெருந்துறையில் அவர் செய்த மாயத்தில் அறுவகை தீர்க்கைகள் செய்து என்ன செய்தார்? இந்த அழிதரும் ஆக்கையை ஒழிய செய்தார். அந்த அழிதரும் ஆக்கையை ஒழிய செய்தார் அப்படின்னா உடம்பினுடைய அழியும் தன்மையை மாற்றினார். மாற்றி அது கருணை பெருங்கடலாக மாற்றினார். அழிதரும் ஆக்கைனா கருணையினால் ஆன, அருளினால் ஆன, அருளே இடமான ஒரு உடம்பாக அதை செய்தார். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அப்போ அழிந்து போகிற உடம்பாக இருக்கிறது இன்னைக்கு அழியா உடம்பாக ஆகிவிட்டது. ஆனந்த அழியா உடம்பாக வந்தது எதற்காக என்றால், அந்த அழியா உடம்பால் தான் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும். அழிகிற உடம்புனால சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாது. அவர் ரெடியாக இருக்கிறார் கொடுக்கறதுக்கு, ஆனால் இந்த உடம்பில் அதை அனுபவிக்க முடியாது. ஆகையினாலே அந்த உடம்பில் அனுபவிக்கிறதுக்கு உரிய அந்த நிலையாக அந்த உடம்பை ஆக்கி தந்தார். அழிதருமாக்கை தன்னுடைய கருணையினாலே என்னுடைய உடம்பை சிவானந்த இன்பத்தை தூய்க்குமாறு ஆக்கி தந்தார். இன்றனக்கு எளிவந்தருளினன் போற்றி. இன்னைக்கு எளிவந்து, இன்று எனக்கு எளிவந்துன்னார். இன்னைக்கு எளிவந்து அப்படின்னு சொல்லுகிற பொழுது இன்னைக்கு வந்தார், என்னைக்கோ வந்தார், இன்னைக்கு வந்தாருன்னு சொல்லுகிறார். அவர் இந்த பாட்டு பாடுகிற பொழுது அவர் திருப்பெருந்துறையில் அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை ஆட்கொண்ட அந்த நாளில் தான் இதை பாடினார்னு சொல்லக்கூடாது. இல்லை, இது எப்போவோ பாடுறாரு, அது எப்போவோ. அப்படி பாடுகிற பொழுது இவர் எப்பயோ பாடினது இன்று எனக்கு வந்தாருன்னு சொல்லுகிறாரேன்னு கேட்டால், நமக்கு இரவு பகல் வருவது போல் மணிவாசகருக்கு இரவு பகல் வரல. எப்போ அவருக்கு நமக்கு இரவு என்பது மறப்பு, நினைப்பு என்பது பகல். நினைப்பு பகல். சரி, இணைப்பு மறப்பு இல்லாது இரவு பகல் அற்ற இடம். அப்போ நினைப்பு மறப்பு அற்ற இடம், நினைப்பற நினைந்தேன்கிறார். திருப்பெருந்துறையில் அந்த காட்சியை கொடுத்ததுக்கு பிறகு அதை மறக்கவே இல்லை. அதை அவர் மறக்கலை. அவர் மறக்காததுனால அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் மறதி இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இரவு இல்லை. இரவு இல்லாதது பகல் தொடர்ந்து வருவதனால என்னைக்கு நினைச்சாலும் அவருக்கு இன்று என்பது தான் வாசகம். இரவு வந்தால் தானே அடுத்த நாள் நீங்கள் நேற்றுன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் பகலில் இருக்கீங்க, நேற்று வந்தார்னு எப்படி சொல்ல முடியும்? இரவு வந்தால் தான் சொல்ல முடியும். இரவு நாளைக்கு என்ன நேற்றுன்னு சொல்லணும். இரவு வரல.
ஆகையினாலே அப்படி அவருக்கு அந்த இன்று குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்கள் அந்த கால இது தெரியாது. ஏய் தாத்தா சட்டை வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்கடா. ஆமாம், என்னைக்கிடா வாங்கி கொடுத்தாரு? நாளைக்கு அப்படிம்பான். அவன் நாளைக்கு வாங்கி கொடுத்தாருமா, அவனுக்கு தெரியாது, காலம் தெரியாது. அதுபோல் சிவபெருமான் இன்றனுக்கு எளிவந்து இருந்தனர், எளிவந்தவன் இருந்தனன், இருந்தவன் என்ன செய்தான்? அழிதரும் ஆக்கை செய்தான். சிவானுபவத்தை சிவானந்தத்தை தூக்கும்படியான அந்த உடம்பை செய்தான். உடம்பை செய்து என்ன பண்ணான்? ஊற்றாக இருந்து உள்ளம் களிப்போன் போற்றி. உள்ளுக்குள்ளே இருந்து ஊற்று போல வருகிறது, பூவின் மனம் வருவது போல அந்த உள்ளுக்குள்ளே இருந்து சிவானந்த அமுது பெருகுகிறது. சிவானந்த அமுது பெருகுகிறது, உள்ளே இருந்து வர்றது தானே அது. அந்த சிவானந்த அமுது பெருகுகிறது. ஊற்றாய் இருந்து ஊற்றிருந்து உள்ளம் களிப்போன் போற்றி. உள்ளம் களிப்போன்னா உள்ளத்தை கடிக்க வைக்கின்றவன் போற்றினது. கடிப்போன்னா கடிக்க வைக்கின்றவன். சொல்லொடாத மகிழ்ச்சி, சொல்லொடாத மகிழ்ச்சி. ஊற்றிருந்து உள்ளம் கடிப்போன் போற்றி. ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய. இந்த மாதிரியான இன்பத்தை நான் அனுபவித்ததே இல்லை. அப்படிப்பட்ட இன்பம் எங்கு பார்த்தாலும் உள்ளத்தில், கண்ணில், காதில், மூக்கில், நாக்கில் என்று வேறுபாடு இல்லாமல் இந்த உடம்பு முழுவதும் ஆனந்தம் தேனா பரவுது. தாங்க முடியல மகிழ்ச்சி. சில சமயம் நமக்கு உலக நம்ம திடீர்னு ஊருக்கு போயிருக்கிறார் அப்பா, 3 மாதம் ஆச்சு வரல, இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கு. டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் நின்றுட்டார். அந்த பையன் தூங்கிட்டு இருக்க முயற்சி பார்க்குறான். அப்பா நின்றுட்டார். அவன் எப்படி குதிச்சிருப்பான்? ஐயப்பா அப்படின்னு ஒரே குதிப்பான். மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அப்படி தானே தெரியும். சிவபெருமான உள்ளுக்குள்ளே அனுபவிக்க ஆரம்பித்த உடனே இதுதான் சிவ அனுபவம், இதுதான் சிவானந்தம் அனுபவிக்க ஆரம்பித்தார். அதுதான் முதல் தடவை அவர் அனுபவிப்பது. சிவானந்தத்தை அனுபவிப்பது திருப்பெருந்துறையில் தான். அவர் அனுபவிக்க ஆரம்பித்த உடனே அவரால் தாங்க முடியல. அலைப்பாய் தான் பேரின்பம், அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய் தான். அதனால் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்க முடியலங்கிறார். இவ்வளோ பெரிய பேரின்பத்தை கொடுத்துட்டு இந்த உடம்பால் ஆனே என்னப்பா இது? ஆறு நிறைய தண்ணி ஓடினாலும் அதனால தான் தன்னை நாயின்னு சொல்லிக்கிட்டார். ஏன்னா தானே பேரின்ப வெள்ளத்தை கொடுத்துவிட்டு நீ பருகிக்கேங்கிறாரு. நான் நாய் போன்றவன், எவ்வளவு பருக முடியும்னு கேட்குறாரு. நக்கித்தான் குடிக்க முடியும். அந்த பேரின்பத்தை தூக்க முடியல. ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய, அது பரவி உடம்பு முழுவதும் பரவி செய்ய அந்த இன்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. போற்றா ஆக்கையை, அந்த இன்பத்தை தாங்கி கொண்டு அந்த இன்பத்தை வழங்கக்கூடிய வல்லமை இந்த உடம்புக்கு இல்லை. ஆகையினாலே பொறுத்தல் புகழேன், நான் அதை பொறுப்பதை, அதை ஏற்றுக்கொள்வதை விரும்பலை. எனக்கு இந்த உடம்பு வேண்டாம். இந்த உடம்பு நீ மாற்றின, அழிதரும் ஆக்கையாக மாற்றின. ஆனால் இது நீ கொடுக்குற பேரின்பத்தை நுகர்வதற்கு இது தகுதி வாய்ந்தது இல்லை. நீ அள்ளி அள்ளி கொடுக்குற, இது தாங்க மாட்டேங்குது இல்லையா? அள்ளி அள்ளி கொடுத்தா எவ்வளவு தாங்குறது? நீ பாட்டுக்கு அள்ளி கொடுக்குற, உடம்பெல்லாம் இன்ப ஊற்றாக பெருகுகிறது, ஆனந்த பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை தாங்கிறதுக்கு இந்த உடம்பு முடியல, இந்த உடம்பு வேண்டாம், அறிவாலேயே ஒன்று அனுபவிச்சுக்கிறேன் என்று அந்த நிர்மலாவத்தையில் சிவபோக நிலையை குறிப்பிடுகின்றார். சிவயோக நிலையிலிருந்து சிவபோக நிலை போயிட்டார். இந்த சிவபோக நிலையில் அவர்கள் எவ்வாறு அனுபவிப்பார்கள் என்பதை சாமி குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பகுதி வரைக்கும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து வருகிற வியாழக்கிழமை நாம் இங்கே தொடர்ந்து இந்த திருவண்ட பகுதியை சிந்திப்போம். மிக முக்கியமான அறிவிப்பு, நாளை மறுநாள் இங்கே பூம்புகலூர் அனுபவம் என்கிற அந்த அனுபவம் நிகழ்ச்சி இங்கே நிகழ இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அவசியமாக வந்திருந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். காலையிலேயே நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இன்னிசை பன்னிசை வழங்குகிறார்கள். அடியேன் பேசுகிறேன். நீங்கள் வந்திருந்து அந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக நடத்தி தர வேண்டும். அதுவும் இல்லாமல் அந்த நிகழ்வு காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருக்குது. மாலை 4-4:30 மணி வரைக்கும் இருக்குது.
மதியம் அன்னம்பாளிப்பு மிகச்சிறப்பாக கமலவிநாயகர் சத்சங்கத்தார் செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை முழுவதும் ஏற்பாடு செய்திருப்பது நம்முடைய போற்றுதலுக்கும் நம்முடைய புகழ்ச்சிக்கும் உரிய தில்லைவாழ் அந்தனர் குருமூர்த்தி தீக்ஷிதர் அவர்கள்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்பர் சுவாமிகள் மேலே சொல்லணாத அன்பு. ஆகையினாலே அந்த திருநாவுக்கரசர் பூம்புகலூர் அனுபவம் கமலவிநாயகர் சத்சங்கம் நிகழ்வு முறை தலைமை அருள்மிகு சொக்கநாதர் காலை 8:55 போற்றி திருத்தாண்டகங்கள் ஓதி இங்கே வழிபாடு தொடங்குகிறது. கமலவிநாயகர் சத்சங்க அன்பர்கள் செய்கின்றார்கள் அந்த வழிபாட்டை. முன்னிலை தில்லை நடராசர் திருக்கோயில் தில்லைவாழ் அந்தனர் ஸ்ரீ குருமூர்த்தி தீக்ஷிதர் அவர்கள். வரவேற்புரை சிவத்திரு அம்பலமணிவாசகம் ஐயா அவர்கள். வாழ்த்துறை பனசை சிவத்திரு அருணா ஐயா அவர்கள். பிறகு 10 மணிக்கு மிகச்சரியாக திருமுறை இசை கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தொடங்குகிறார்கள். 12 மணிக்கு திருநாவுக்கரசர் பூம்புகலூர் அனுபவம் தொடக்க உரை அடியேன் செய்கின்றேன். 1 மணிக்கு அன்னம்பாளிப்பு. 2 மணிக்கு திருமுறை இசை கமலவிநாயகர் சத்சங்க ஓதுவார். 2:30 மணிக்கு திருநாவுக்கரசர் பூம்புகலூர் அனுபவம் சொற்பொழிவினுடைய தொடர்ச்சி. 3:30 மணிக்கு தேநீர் இடைவேளை. பிறகு 4 மணிக்கு திரும்பவும் சொற்பொழிவு தொடர்ச்சி. 5 மணிக்கு நிறைவு பெறுகிறது நன்றியுரை. எல்லோரும் வந்திருந்து கலந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடியன் ஞானத்திரள் பத்திரிகையை உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சந்தாதாரர்களை நிரம்ப பேரை சேர்த்து விட வேண்டும். திருவாசகத்திற்கு உரை எழுதியிருக்கிறேன், குறிப்புரை அங்கே இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடியன் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவருக்கும் யூஎஸ்பி இருக்குது, பெற்றுக்கொள்ளலாம். ராஜாங்க சமயம், அருமுக சிவன் என்கிற வாழ்க்கை வரலாற்று அருளாளர்கள் நூல்கள் இருக்கின்றன, நீங்கள் அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.